ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பச்சை பயிரை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இந்த பச்சை பயிரில் ஒன்று எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது உடையணும். அப்போனா அது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு உலக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து பச்சை பயிர் எடுத்திருந்தேன். அது போட்டுட்டு தென் இதே உலக்குலேயே வந்து ஒரு உலக்கு ஃபுல்லாக வந்து நான் சாப்பிட்ற அரிசி புழுங்கரிசி இருக்குது தெரியுமா, அதையும் ஊற வச்சுட்டேன். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீன்வாயில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே போட்டு பச்சை பயிறு அரிசி எல்லாமே அரைச்சிட்டேன். வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டு பெருங்காயம் தேவையான அளவு வந்து நம்ம போடணும். இதில் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு தென் உப்பும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடை, இது வந்து பெசரட்டு அடை, தோசை அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றாமல் கூட நீங்கள் ஊற்றலாம், இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மீடியமான ஒரு சைஸில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து அப்புறமா எண்ணெய் விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடுமே வந்து நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வேகணும். இந்த பெசரட் தோசை வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது நல்லாயிருக்கும் சாப்பிடவும். நீங்கள் வந்து அரைச்ச உடனே வந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து அந்த ஊறி வரணும், பொங்கி வரணும், கொஞ்சம் புளிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் அரைச்ச உடனே சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பெசரட் தோசை ரெடி. இது நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.